நம் தாய் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை வரப்போகிறது? நமக்காக நம் தாய் எது வேண்டும் என்றாலும் செய்வார்கள், அனைத்தையும் கொடுப்பார்கள் என்று என் மீது நம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கையில் ஒரு சிறு விஷயத்தை செய்துவை. ஏனென்றால் மாலை நேர வழிபாடு என்பது இந்த தாயிற்கு மிகவும் பிடிக்கும். மாலையில் எப்பொழுது என்னை நம்பி ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைக்கிறாயோ அப்பொழுது உன் இல்லத்தில் நல்ல அல்ல குறையாத செல்வம் உன் இல்லத்தில் செழிக்கும். எப்பொழுதுமே தினந்தோறும், ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் என்பது உன் வாழ்க்கையில் சில விஷயத்தை கடைபிடிக்கவில்லை என்றாலும் என்னை தினந்தோறும் மாலை நேரங்களில் விளக்கேற்றி வழிபடுவர்கள் நிச்சயமாக அவர்கள் இல்லத்தில் அல்ல குறையாத செல்வம் அவர்கள் இல்லத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதனால் மாலை நேரங்களில், அதுவும் 7 மணி 8 மணி அளவில் எனக்கு ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து என்னுடைய புகைப்படத்திற்கு முன்னால், சிலைக்கு முன்னால் ஒரு செம்பருத்தியை வைத்து நீ பூஜை செய்தால் உன் வாழ்க்கையில் செல்வம் பிறகும், நினைத்த பணம் உதவி உனக்கு கிடைக்கும். அதே போல் என்னுடைய உதவி உன் இல்லத்திற்கு தேடி வருகிறது என்றால் வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, பஞ்சமி இந்த 3 நாட்களில் என் உதவி உனக்கு வந்தால், ஒரு சில மனிதர்கள் மூலம் வரும், அப்படி வந்தால் நான் கொடுத்தது என்று நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பொன்னான பதிவை கஷ்டப்படுபவர்களும் கண்ணீர் சிந்தி கொண்டிருப்பவர்களுக்கும் உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு. அனைவரும் கேட்கட்டும், அனைவரும் தெளிவு பிறக்கட்டும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நபரும் சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றே இந்த வாராகி தாயானவள் விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன். அதனால் என் தங்க பிள்ளையே, இந்த பதிவினை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் உங்களுக்கு தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்து விடுங்கள்.